உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தா கிரவுண்ட்ல வந்து பாருங்க. எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல பெண்களுக்கு ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்க தெரியுமான்னு சொல்லுங்க. ரிட்டையர்மென்ட் கொடுத்துடலாம். பெண்களுக்கு சேஃப்டியா இல்லையா ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களா? கட்டமைப்பு என்ன வெங்காயம் இல்ல தக்காளி இல்லன்னு பேசிட்டு இருப்பீங்களா நீங்க உட்காந்து ஏத்திருவுல டிபேட் கொடுக்குற பேச்சுல சிரிக்கிறது இது பண்றதெல்லாம் நக்கல் நையாண்டெல்லாம் வேணாம் எங்களுக்கு, புரியுதுங்களா? எனக்கு அவங்க அப்பா முழுகனே பார்த்த மாதிரி இருக்கு. கூட்டணியை வச்சுட்டு நீங்க ஆட்சிக்கு வந்துடலாம் நம்புறதுல தப்பு. தளபதிக்க பாருங்க, திமுக என்னைக்குமே வராது, என்னைக்குமே டிவிகே தான். தீய சக்தி வெளியே போ, நல்ல சக்தி உள்ள வா. உங்களுக்கு முதல்ல பெண்களுக்கு ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்க தெரியுமான்னு சொல்லுங்க. ரிட்டையர்மென்ட் கொடுத்தலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால ரிட்டையர்மென்ட் கொடுத்துடலாம். அழுந்துட்டங்க. தேவையில்லாம எங்க கட்சியை பத்தி கட்டமைப்பு இருக்கா விஜய்க்கு? தளபதியை பார்த்து ஆம்பளைக்கே கண்ணீர் வருது, பொம்பளைக்கு வராங்க. செஞ்சு தளபதி குளிர் ஆசிச்சு கஞ்சா எல்லாம் ஒடிக்கலாம் நாங்க ஒழிச்சாங்களா? தளபதி சூப்பரா பேசினாரு. அடுத்த முதல்வர் தளபதி தான். விஜய் வருவாரு, நல்லது செய்வாரு. ஸ்பீச் இந்த தற்கூரின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இது சரியான ஸ்பீச் தான். இதெல்லாம் பேர் நம்பர்ல இருந்து வரேன் நான். யார் எந்த கூட்டணி உணா வச்சுக்கிடுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அண்ணா பேர் ரெண்டு பேர் நடுவில் தான் போட்டியே. ஏன் எங்க தலைவருக்கு மட்டும் அந்த கட்டுப்பாடு? இனிமேல் தளபதி கோட்டை தான் இது. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிடணும், இங்க இருக்க கூடாது, இந்தியாவிலே இருக்க கூடாது, தகுதி இல்ல. டிவிகே தளபதி தான். வாழ்த்துக்கள் தான். 2026 டிவிகே தான். இன்னைக்கு கடவுளா ஒருத்தர் அனுப்பி இருக்காருன்னா எங்க விஜய் அண்ணாவை. இந்த மாதிரி பிரைவேட்டா காலேஜ் படிக்கிறவங்க, பிஜி படிக்கிறவங்க அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2024 தளபதி தான். டிஎம்கே தீய சக்தி தான், தீய சக்தி தான். பண்றது 2500 ரூபாய் ஆச்சுனா தளபதி கோக பண்ணா உயிர்னா தளபதியே தளபதி கோக வாங்கி வந்து 2024 தளபதி ஆச்சு தான். தீய சக்தி சூப்பரா எங்க அப்படியே என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த முறை நாங்க தான் தளபதி. எங்கள் வெற்றி சின்னமா விசில் விசில் விசில். வேலூர் வந்து டிவிக்கோட கோட்டை தான். 5 தொகுதி உள்ளது. 5 தொகுதியிலும் எங்கள் தளபதியே முதல்வர். சிஎம் சார் வந்து மீட்டிங் நடத்தின ஜோலாப்பேட்ல. அது வந்து கணக்கே கிடையாது, எவ்வளவு பேர் வேணா போலாம் அப்படின்னா. 2027 டிஎம்கே ஸ்டாலின் சாருக்கு நெத்தி அடியா இருக்கும். பார்த்தது சந்தோஷத்துல முடியல. டிவிகே 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 தெரியாம இல்ல, கோவப்பட கூடாது நினைக்கிறாரு சொல்லிட்டு டிவிகே எங்க அண்ணன் தாங்க கெத்து. ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அண்ணன் செய்வாரு. இந்த வருஷம் எங்க அண்ணன் தானா. தீய சக்தி டிஎம்கே இன்றுடன் முடிவு. நினைவுல இருக்குமா கனவுல இருக்குமான்னு தெரியல, தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கு. தலைவர் வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. வந்து மாற்றம் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமா. எதிர்க்க விரும்பல, நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே விட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. வந்து டிஎம்கே கோட்டை இல்ல, தளபதி கோட்டை. டிவிகே நீங்க கூகுள்ல ஊர் போட்டு பாருங்க, தளபதி தான் அங்க. விஜய் தான் வருவார், வேற யாரும் வர மாட்டாங்க. பல முனையில இருந்து எதிர்க்கிறவங்க எதிர்த்துட்டே தான் இருக்காங்க. அவர் வந்து அவர் இதனால பட தெரியாம இல்ல, அவரு யாரையும். தளபதி வேலூர் மாவட்டம் ஃபுல்லாவே டிவிகே மட்டும்தான். ஆட்சிதான். யார் எங்க கூட்டணி சேர்த்து தனியா நின்று அடிப்போங்க பாக்கலாம். டிவிகே தளபதி 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 அதான் உண்மை. பெண்களுக்கு சேஃப்டி இல்ல. ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் வந்தா பெண்களுக்கு முதல் சேஃப்டின்னு சொல்லிடுறாரு. கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா சேஃப்டி நடக்கும். ஆனா எங்க அண்ணன் தான் 2026 ஆட்சி அமைக்க போறாரு. தெரிஞ்சு போச்சு, யாராலும் அது தடுக்கவே முடியாது. இதுதான். நன்றி நன்றி வணக்கம். ஒரு வெறிதாயா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒருத்தனை அடி அடி நச்சா அவனோட எரிமலை வெடிக்கிறது எப்படி இருக்கா, அது மாதிரி ஒருத்தனோட இது அந்த ஆளுக்கோட கோபத்தை வந்து வெடிக்கும் போது எவனாலுமே தாங்க முடியாது. எந்த ஆச்சனா இருக்கு. அந்த மனுஷனுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துறீங்க. படத்துலயும் சரி, எதுலயும் சரி, கட்சியிலும் சரி, ஆரம்பிக்கிறானே எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த மனுஷன் தாங்கி தாங்கி வந்து பொறுமையா நின்னுக்கிறான்னா எதுக்கு? ஆமா, டிவிகே தளபதி விஜய் தான் 2026 முதலமைச்சர். சொல்றோம் 1000 சொல்லுவான். இவங்கிட்ட இது இருக்குது, அவங்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லுதான் இருப்பாங்க. சொல்றவங்க இவ்வளவு சொல்லுங்க. லிங்க் இருக்குது, அவங்க கிட்ட லிங்க் இருக்குது, இவங்க கிட்ட லிங்க் இருக்குது, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. மச்சான் மச்சான் அக்கா அக்கா கேளுங்க.
மாநாடு வந்து இது நான் இதுவரை நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு மாநாடும் நான் மிஸ் பண்ணுறதே கிடையாது. நேராலையில் நான் டிவியில் தான் பார்ப்பேன். இன்றைக்கி ஆர்வ கோளாறில் நேரவே வந்துட்டேன். காடு மோடெல்லாம் தூந்து தான் நாங்கள் போயிட்டு தளபதியை பார்த்தோம். இந்த அவர் ஒரு நிமிஷம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது வந்து இப்போ ஒரு அருமையான ஒரு விஷயத்த நம்ம விஜய் தம்பி அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, அரசு பள்ளியில எவ்வளவு செலவு பண்ணி இருந்தாலும் 4 பசங்க 5 பசங்க தான் ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் படிக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியை மேம்படுத்தி இனி வர காலங்களில் அதுக்கு உண்டான இது செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையான அதுதான் ரொம்ப வரவேற்க தந்தது. ஏன்னா அடிமட்ட குழந்தையிலேருந்து நம்ம மேல்மட்ட வரைக்கும் வந்தால் தான் நம்ம காலேஜ் போகும்போது நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். அது தம்பி அறிவிச்சிருக்காங்க. அந்த தம்பிக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு தளபதியை பார்த்ததுன்னு. உங்க ஊர் பிரஷர் வந்து பிரஷரா இருக்குங்களா? ஆல்ரெடி வேலு வந்து டிஎம்கே கொண்டுன்றாங்க, ஏடிஎம்கே கொண்டுன்றாங்க. இனிமேல் யாரு எந்த சாயம் அந்த சாயம் இந்த சாயம் பூசினாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கே வெற்றி 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 என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தி நீங்கள் நடத்திவிட்டு சொல்லுங்கள், இது அன்பாக தானா தளபதிக்காக சேர்ந்த கூட்டம் என்பதை இங்கு பதிவு செய்து கொள்கிறோம். 2026 எங்க தளபதியின் வெற்றி நிச்சயம் நிச்சயம். எண்ணெய் இல்லாத ஹாப்பினஸ் செம்ம டான்ஸ். தளபதியை பார்த்துட்டு எங்களால் அந்த வந்து எதில் வார்த்தையால சொல்ல முடியல. அதனால நாங்கள் ஆடி எங்கள் சந்தோஷத்தில் வந்து எங்களுக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு. ரொம்ப எல்லாமே எல்லா வார்த்தையும் அவர் பார்த்ததே ரொம்ப புதுசுப்பா. இந்த வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஆனால் எங்கள் தளபதி செய்வார், சொல்லியிருக்கிறார்ல, எங்கள் தளபதி கண்டிப்பாக செய்வார். யாருமே சொன்னது யாரும் செய்யல, எங்க தளபதி சொன்னது. ஆமா, உடனே செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. ஆனா எங்க தளபதி பயம் வரும் ப்ரோ. பயம் வந்தா கண்டிப்பா எல்லாம் இடத்துல செய்ய தோணும் அவங்களுக்கு. அதுதான் உண்மை. தளபதி வித்தியாசமா செய்வார். எல்லாத்துலயும் வித்தியாசம் தான். தளபதி கிட்ட வந்து எதுவுமே வேலைக்கு ஆகாது. இந்த வேலூர் கடையே தளபதி கோட்டை தான். இன்னும் சொல்றாங்க வேலூர் வந்து என்னதான் யார் இருந்தாலும் அந்த கோட்டத்துக்கு நாங்க நிப்போம். எங்க தளபதி தான் இந்த வாட்டி எங்க தளபதி தான் நிப்பாரு. ஊரை விட்டு தப்பு வராரு எங்க தளபதி வந்து. இது இந்த கோட்டை வந்து தளபதியோட கோட்டை. யார் நினைச்சாலும் இந்த கோட்டையை பிடிக்க முடியாது. எங்க அண்ணன் மட்டும்தான். எங்க தளபதி சொன்னது செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு. அதான் எங்க தளபதி. ஆட்சி கார்ல வரல, 3 நாளா இங்க தான் இருக்கோம் எங்க தளபதிக்காக. சரிங்களா? எல்லாமே இங்க இருக்கோம் எங்க தளபதிக்காக. எல்லாமே எங்க தளபதிக்காக. எல்லாமே தளபதி தளபதி வெற்றி நிச்சயம். எப்பவுமே விசில். அது அந்த காலம். ஓகேவா? இப்போ வந்து 2026 எங்க தளபதி மட்டும்தான். எங்க தளபதிக்கு மட்டும். தளபதிக்கு நாங்க பேக் போனா இருந்து எல்லா லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் தான் இந்த வாட்டி வின் பண்ணுவார். தளபதி கோட்டை தான். கண்டிப்பா வரணும். தளபதிக்காக வேலூர் மாவட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் நல்லாக உழைப்போம், வெற்றியை கொடுப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் எங்க தளபதி பார்க்க இட்டுன்னு வந்த எங்க இம்தாஸ் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எங்களை எவ்வளவு கிட்ட பார்க்க முடியுமோ எங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத எங்க தளபதியை பார்க்க வச்ச எங்க இம்தாஸ் அண்ணனுக்கு கோடான கோடி நன்றி. சிங்கத்தை கர்ஜனை பார்த்துருக்கீங்களே, இப்போதான் நாங்கள் நேரில் பார்த்துக்கிறோம். வேற மாதிரி இந்த வருஷம் இல்லை, இதுக்கு அப்புறமா நாங்கள் டிவியே தான் தொடர்ந்து ஜெயிக்க போகிறோம். டிவிக்கே தான், வரலாறுலையும் நாங்க தான் டிவிக்கே தான். 2026 திமுக ஒழிக்கிற வரல இந்த கோவம் அப்படியே இருக்கும் தலைவர் கையில. தீய சக்தி திமுக வீட்டுக்கு போயிடும். இந்த வாட்டி வீட்டுக்கு இல்ல, அவங்களே சொல்லிக்கினே இருக்கணும். எங்களுக்கு தளபதி விஜய் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. அவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. தளபதி தான் எப்பவுமே. பேரணப்பட்டு என்ட்ரி பாஸ் இல்லாதவங்க நல்லா விட்டாங்க. 4900 பேர் பர்மிஷன் எடுத்தாங்க. நான் 10,000 பேர் போயிட்டாங்க. ஆள் இல்லை, ஆள் ஃபுல்லாகிறாங்க, உள்ளே விட மாட்டேன்றாங்க.
மாற்றம் வந்து இந்த ரெண்டு கட்சிக்கு நடுவுல ஏதாவது ஒரு மாற்றம் வருமான்னு நினைக்கும் போது விஜய் அண்ணா வராருன்னும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னொன்னு சொல்லணும்னா ஆட்சின்றது இந்த ரெண்டு கையில மட்டும் தாங்க இருக்கு. நிறைய பேர் வந்தாங்க, நம்ம கேப்டன் சார் வந்தாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழக சீமான் சார் வந்தாரு. சீமான் சார் எங்களுக்கு மீட்டிங் நடத்த தெரியலனாரு. மீட்டிங் நடத்த தெரியலனா பரவாயில்ல சார், ஏன்னா உங்க கூட இருக்க பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல, உங்க பேரு கிழிச்சிட்டாங்க, அதனால நீங்க எங்க தலைவரை பத்தி பேசாதீங்க. அதே மாதிரி இந்த வருஷம் எங்க தலைவர்னு சொல்றதை தாண்டி அவர் வந்து மூவி எல்லாத்துலயுமே அவருக்கு வருமானம் அதிகம். அந்த வருமானத்தை விட்டுட்டு வராதுன்னா எங்களோட மக்களுக்கு ஒரு சேவையை செய்ய தான் வந்துட்டு இருக்காரு. அவரோட தலைமுறையை உயர்த்துறதுக்கு அவர்கிட்ட பண காசு இருக்கு, அவரால் சேர்க்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு வராருன்னா எங்களுக்காக, எங்களோட மக்களை பாதுகாக்கிறதுக்காக. அதனால நாங்க அவரை பாதுகாப்போம். தமிழக வெற்றி கழகம் எப்பயுமே வெற்றி தான். இப்பவே அவர் வெற்றி பெற்றாச்சு. வெற்றி தமிழகம், வெற்றி தமிழகம். பெண்மணி வந்து ஐயா வாங்கிட்டோம், எங்க ஓட்டு ஃபுல்லாமே டிஎம்கேக்கு தான் அப்படின்னு அழுதே ஒருத்தவங்க வந்து அழுது பேட்டி கொடுத்துருக்காங்க. அழுது பேட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்குன்னு மனசாட்சி இருக்குல்ல சார். ஒரு கட்சியில் நான் இருக்கேன், இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு துரோகம் பண்ணுறா, அதே மாதிரி அவங்க வெளியில் இருக்கவங்களுக்கு தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும் போது நான் அந்த இடத்துலேருந்து வெளியே போவேன்ல. அதே தான் சார். இப்போ அவர் வந்து அதுலேருந்து வெளியில் வந்திருக்காருன்னா இந்த கட்சி இத்தனை வருஷமா இவ்வளோ தூரம் ஏமாத்திருக்காங்க, இவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க, இதை தெரிஞ்சுதான் அவர் வெளியில் வந்திருக்காரு. எங்கள் தமிழக கட்சி கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த சந்தோஷமும் சரி. எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி அவரும் எங்களுக்கு இணைஞ்சு வாங்கி கொடுப்பாரு நாங்கள் நம்புகிறோம். பட் அவர் வந்திருக்காருன்றதுக்காகலாம் நாங்கள் சொல்லலை. அவர் வந்தாலும் வரலனாலும் நம்ம தமிழக கழகத்தோட வெற்றி தளபதிக்கு மட்டும்தான். தளபதின்றவர் அவருக்கான பெருமை கிடையாது, அது மக்களுக்கான பெருமை. மக்களோட பெருமை தமிழக வெற்றி கழகம், விஜய் சார். விஜய் சொல்ற பேச்சுக்காக தான் 2000 நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தது அவங்க சொல்றாங்க. கொடைக்கால 3000 பெண்மணி. ஆமா சார், அப்படி உண்மை 100%, 101%. எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசினதாலன்றதை தாண்டி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இத்தனை வருஷமா ஆட்சி காலம் போயிட்டு இருந்தது. டிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே வந்து எல்லாருமே இருக்காங்க. இன்னும் சொல்லுனா இப்போ ஒரு 2-3 வருஷமா தான் கோடை காலம்ன்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. வேலூரை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா வெயிலா வேலூர்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் வேலூர்ல பாத்தீங்கன்னா 11 மணி வரல குளிரா தான் இருக்கு, 5 மணி ஆச்சுன்னா குளிர் ஆயிடுது. எங்க ஊர் குளிர்காலமா தான் இருக்கு. ஆனா இத்தனை வருஷம் நாங்க வெயில்ல சுருண்டு பிறண்டு எங்களை எப்படியெல்லாம் எங்க பெத்தவங்க வளர்த்தாங்க, அன்னைக்கு நாங்களும் வெயில்ல உருண்டு வளர்ந்தவங்க தாங்க. அன்னைக்கும் அந்த கோடை காலம் வந்துச்சு. கோடை காலத்துல நீங்க எங்க போனீங்க? நீங்க சம்பாரிச்சதை வாங்கிட்டு ஏசியை போட்டு ரூம்குள்ள உட்காந்து பாத்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அந்த 5000 எதுக்காக கொடுத்தீங்க? அந்த 5000 எங்களோட வரி பணம் தாங்க. எங்களோட வரி பணத்தை கொடுத்துதான் இன்னைக்கு அவங்க 5000க்கு பெருமை பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் வந்ததுல சரி. இப்ப எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வர நேரத்தில் எதுக்கு கொடுக்கணும்? அவங்க எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியாது, டைரக்டா இது மூலியமா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏடிஎம்கே இப்ப வந்து பிரேமா மேடம் வந்து அவர் கூட போய் சேர்ந்திருக்காங்க, கேப்டன் சாரோட மனைவி. கேப்டன் சார் இத்தனை வருஷம் அவர் உயிரோட இருந்த வரையிலும் எந்த கட்சியோடும் இணையக்கூடாது, இணையவும் மாட்டோன்றதுக்காக அவர் இருந்தாரு. அந்த இணையத்தை மாற்றி நீங்க வந்து அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கீங்க பிரேமலதா மேம். உங்களுக்கு வந்து நாங்க கோபமா சொல்லல, மனமாற ஒரு விஷயம் மட்டும் சொல்றோம். சத்தியமா கேப்டன் சார் வந்து உங்களோட மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்கு, உங்க மனசுல உறுத்திட்டு இருந்தாலும் வேற வழி இல்லை. நம்மளோட கட்சி வந்து தனித்துவமா தெரியணுன்றதுக்காக நீங்க சேர்ந்தீங்க. இது தவறு. நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ கண்டிப்பா உங்களால ஒரு நாள் தூங்க முடியாது. அந்த தமிழக வெற்றி கழகம் தனியாவே இருக்கும், தனித்தே நிற்கும், தனித்தே செயல்படுவோம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி 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 நமதே. இங்க வந்து பார்த்துருப்பீங்க நீங்களே எத்தனை பேர் நிர்வாகி இருக்காங்க. இது கட்டமைப்பு இல்லாம நான் வெங்காயம் தக்காளியா? எப்படி சார் அவங்க வந்து இந்த பேசுறாங்க இல்லையா, பத்திரிகையாளர் விமர்சகர்னு சொல்லி, அவங்களெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிரவுண்ட்ல இறங்கி பார்க்க சொல்லுங்க. முதல்ல தேவையில்லாம வந்து உழைக்கிற மக்களை வந்து இது பண்ண வேணான்னு சொல்லுங்க, இக்னோர் பண்ண வேணாம் சொல்லுங்க. சும்மா அவங்க ஏசி ரூம்ல உக்காந்துட்டு தேவையில்லாத கதை வந்து மீடியாவில் பரப்ப வேணா சொல்லுங்க. கிரவுண்ட்ல நாங்க இருக்கோம் சரிங்களா. தளபதிக்காக இங்க ஒவ்வொரு தோழர்களும் தோழிகளும் நிக்கிறாங்க. எங்களுடைய உழைப்பை வந்து எங்களுடைய கட்டமைப்பை வந்து இவங்க கேள்வி கேட்கறதுக்கு யாரு? டிஎம்கேக்கு நிகரான வந்து ஒரு இது கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கு. இனிமே எவனாவது எங்களுக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா எவனா இருந்தாலும் கிரவுண்ட்ல வந்து பாருங்க. இது வேலூர் மேற்கு மாவட்டம் இல்லையா? இங்க வந்த நிர்வாகிகள்லாம் யாரு? வெறும் 5000 பேருக்கு தானே QR கோடு கொடுத்துருக்காங்க. நாங்கெல்லாம் நிர்வாகிகள், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வரத்துக்கு. மீடியாக்காரங்க யாராவது தேவையில்லாம எங்களை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இல்லை, அவ்வளவுதான் சொல்லுவோம். நாங்க பெண்கள் மகளிர் எல்லாம் எத்தனை பேர் வந்திருக்கோம் நாங்க இங்க. பாக்குறீங்களா? கட்டமைப்பு என்ன வெங்காயம் இல்ல தக்காளி இல்லைன்னு பேசிட்டு இருப்பீங்களா நீங்க உட்காந்து ஏசி ரூம்ல? உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தா கிரவுண்ட்ல வந்து பாருங்க. எவனா இருந்தாலும் சும்மா உட்காந்து இங்க நாங்க செம்மையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி ஃபார்
ஒன்லி ஃபார் டிவிக்கே தளபதிக்காக தான். புரியுதுங்களா? தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஆட்சியாளர்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. என்னடா இவ்வளோ தடை போட்டோம், இவ்வளோ தடவை பர்மிஷன் கேட்டு தரல, எஸ்பி சிக்னேச்சர் போடலன்னு சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும் பெர்மிஷன் கொடுக்காம வெற்றிகரமாக எப்படி தான் ஒவ்வொரு மாநாட்டையும் ஒவ்வொரு ரோட் ஷோவையும் இவங்க எடுத்து நடத்துகிறாங்கன்னு சொல்லி புத்தி பேதலிச்சு போய் சுத்துவாங்க. இனிமேலாம் என்னதான் பண்ணாலும் தளபதியோட படையை நிறுத்தலாம் முடியாது. ஒரு கூட்டணி இல்லை, மொத்த கட்சியோ ஒரு சைடு நின்றுட்டு தளபதி இன்னொரு பக்கம் நின்னா கூடவே போதும் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு மக்கள் படம் தான் தேவை. கூட்டணி கட்சியை தலைமையாக வச்சுட்டுலாம் ஜெயிக்கவே முடியாது. சும்மா டிவியில் உக்காந்துட்டு தற்கூறிங்க. இவங்களுக்குலாம் என்ன இருக்குன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்மிஷன் கேட்டது மக்கள் கிட்ட தளபதி மீட் பண்ணணும் தான். 25,000 பேருக்கு தான் பெர்மிஷன் கேட்டோம், அதுக்கு பர்மிஷன் தரல. அப்புறமா 5,000 பேருக்கு தான் கொடுப்போன்றாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டோம். அப்புறமா மேற்கூறி தான் போட்டாகணும்னு சாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டோம். எல்லா சேலஞ்சும் அக்செப்ட் பண்ணி எல்லா தடையும் உடைச்சி இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான தளபதியோட ரோட் ஷோன்னு சரி இந்த மீட்டிங்கும் சரி முடிச்சிருக்கோம். இதுவே நமக்கான வெற்றி. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தடையையும் மீறி ஒவ்வொரு டைமும் நம்ம அதை உடைச்சி வந்து ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு மீட்டிங்கை முடிக்கிறது நம்மளோட வெற்றி தான். ஆல்ரெடி நீங்களாம் தோத்துட்டீங்க. பயம் இல்லைன்னா எதுக்கு நீங்கள் தடை கொடுக்குறீங்க? ஒரு மீட்டிங் பர்மிஷன் கேட்டால் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க. அப்போ நாங்கள் நினச்சிக்கிறோம் உங்களுக்கு தைரியம் இருக்குது, நீங்களா ஜெயிப்பீங்கன்னு சொல்லி. தைரியமே இல்லாமல் தளபதி ஒரு ஆளுக்கு பயந்து, தமிழ்நாடு மக்களுக்கு பயந்து, எல்லா வராத கூட்டணியான அழைப்பு கொடுத்து நீங்கள் ஏன் கூட்டணியாக சேர்த்துக்கிறீங்க? கூட்டணி தலைவர்களை வச்சுலாம் ஜெயிக்கவே முடியாது. அரசியலில் ஜெயிக்கணும்னா மக்களோட சப்போர்ட் வேணும். மக்களோட சப்போர்ட் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குது. தளபதி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டிலையும் டிவிக்கு ஓட்டு இருக்கு. உங்கள் கட்சியாளர்களுக்கு சொல்ல முடியுமா இந்த வீட்டில் எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி? நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு வீட்லேயும் தளபதிக்கு ஒரு ஓட் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக 2026 தளபதியோட தலைமையில் ஒரு வெற்றிகரமான தமிழகத்தை உருவாக்க தான் போகிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகம், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு தமிழகம், கல்வி தகுதி இருக்கின்ற ஒரு தமிழகம். இப்போல்லாம் கல்வியெல்லாம் எப்படி ஆகிட்டு இருக்குன்னா பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஃப்ரீயாக டெலிவரி பார்த்துட்டு வராங்க. இப்போனா குழந்தை பெற்றுக்குனாலே 1 லட்ச ரூபாய் கையில் வைக்கணுமா? எதுக்கு? டெலிவரிக்கு. ஜிஎஸ்னி பெரிய கட்டிடமாக கட்டி மட்டும் வச்சுட்டா போதுமா? அர்ஜென்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே டாக்டரே கிடையாது. டாக்டர் இல்லாமல் எவ்வளோ பெரிய கட்டிடத்தை நீங்கள் கட்டி வச்சா என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே யூஸ் இல்லை. வேஸ்டான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. ஒரு எமர்ஜென்சிக்கு ஜிஎஸ்டி பெரிய பில்டிங்ஸை வச்சுட்டு உள்ள டாக்டர்ஸே இல்லாமல் யாருக்காக ஹாஸ்பிட்டல்ஸாக கட்டுறீங்க? சும்மா காட்டுறதுக்கா? 4 வருஷம் ஒன்றுமே பண்ணுறதில்ல, 4 வருஷம் ரோட் போடுறதில்ல, 4 வருஷம் காவத்தூர் வரதில்லை, 4 வருஷம் எந்த இதுவும் தரதில்லை. 5வது வருஷம் கரெக்டாக எலெக்ஷன் வர டைமில் மட்டும் அள்ளி தரீங்க. யார் காசு யாருக்கு தரீங்க? 4 வருஷமாக நம்மளோட பணத்தை நீங்கள் உறிஞ்சி வச்சுக்கிட்டு 5வது எலெக்ஷன் கிட்ட மட்டும் நமக்கு மக்களை ஏமாத்திடலான்னு சொல்லி கொடுத்தா ஏமாந்துருவாங்களா? அதில் அப்போ ஏன்னா நாங்களும் ஏமாந்தவங்க தான், நாங்களும் ஏமாந்து ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சோம் தான். தளபதி வந்ததால தான் அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா தமிழ்நாடு மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம். ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை ஏமாற்றி வச்சிருப்பாங்க. ஆனால் மக்கள் இப்போ உஷாராயிட்டாங்க. நீங்கள் காசு எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்போம். ஏன்னா கொடுக்கறதெல்லாம் நம்ம காசு. 5,000 ரூபாய் உங்கள் பணத்தை தரல, உங்கள் வீட்டு பணத்தை தரல, மக்கள் வரி பணத்தை நீங்கள் சேமிக்க வச்சுட்டு அது நம்மளுக்கே திருப்பி தரீங்க. அதுவும் எப்படி இலவசமாக என்ஜாய் பண்ணுவாங்க. 4 வருஷம் சம்மர் வெக்கேஷனே வரலையா நம்ம சிஎம் சாருக்கு? எங்கே போறீங்க 4 வருஷம்? எலெக்ஷன் வந்தால் இலவசமாக நீங்கள் சம்மர் வெக்கேஷன் ஏன் இலவசமாக எல்லா கான்வென்ட்டு எல்லா ஸ்கூலுக்கும் ஃப்ரீன்னு சொன்னால் கூட ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பணத்தை அடிச்சு வச்சிருக்கீங்க. நம்ம பணத்தை தான். கண்டிப்பாக தளபதி தான் ஜெயிக்க போகிறாரு. தளபதியோட விசில் சத்தத்தில் தமிழ்நாடு அலறப்போது. ஆட்சியாளர்கள் அலறி அடித்து ஓட போகிறாங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தளபதியோட தலைமையில் ஒரு வெற்றிகரமான பாதுகாப்பான தமிழ்நாடை நம்ம உருவாக்குவோம். அதே மாதிரி சீமான் சாரோட பேச்சு பண்ணால் அது டக்குன்னு வெளில போயிடும். விஜயனா ஸ்பீச் பண்ணால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தடைகள் மீறி தான் வெளில போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தளபதி சொன்ன மாதிரி வந்து லிஸ்டியே இல்லாதவங்களை பற்றிலாம் நம்ம ஏன் பேசணும்? தளபதி பேசுறாருன்னா கரெக்டாக பேசுறாரு, அதனால தான் வெளியில் வர்றதே இல்லை. ஏன்னா நாங்களாம் தளபதி மட்டும் இல்லை, இப்போ மக்களே வந்து கரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானே ஏமாந்து தான் இருந்தேன். போன எலெக்ஷன் வரைக்கும் எனக்கு ஓட்டுக்கு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டுங்கிற மைண்ட் செட் தான். தளபதி வந்ததுக்கு அப்புறமா தான் மாணவர்களுக்கு எல்லாம் வந்து அரசியல்லாம் என்னன்னே தெரியுது. மாணவர்கள் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அரசியல்லாம் இதுதான், இவ்வளோ நம்ம காசை பிடுங்கி வச்சுட்டு நம்மளுக்கே தர்றாங்களாங்கிற அளவுக்கு எல்லாருமே கிளியராக இருக்காங்க. தளபதி மட்டும் இல்லை, தளபதி நண்பீஸ் எல்லாருமே கரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் எவ்வளோ தடையும் எல்லா தடையும் உடச்சி கண்டிப்பாக 2026 நம்ம வரலாறு காணாத ஒரு தேர்தலை நம்ம நிரூபிக்க தான் போகிறோம் தளபதி ஆட்சியில்.
பார்த்து மிரள தான் போறீங்க. நீங்க என்னதான் கூட்டணி வச்சுக்கிட்டாலும் என்னதான் காசு அள்ளி 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 கொடுத்தாலும் வாங்கிப்போம். ஆனா ஓட்டு என்னமோ விசில் சின்னத்துக்கு மட்டும் தான் போடும். அதே மாதிரி இப்ப விஜய் நான் கோவப்பட்டு பார்த்திருக்க மாட்டேங்க, இன்னைக்கு கோவப்பட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா கோவப்படுவாரு சார். தமிழ்நாடு மேல அக்கறை வச்சிருக்க ஒவ்வொரு தலைவனும் கோவப்படுவாரு தான். இது கோவம் கம்மி. அவர் ஆக்ரோஷமா இன்னும் பேசியிருந்தா கூட நம்ம சந்தோஷப்படுவோம். ஏன்னா அவ்வளோ ஏமாற்றம். பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே கிடையாது. சின்ன 6 வயசு பெண் குழந்தைக்கு ஸ்கூலுக்குள்ளேயே இது இல்லை. காலேஜ்குள்ள போனா அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு அண்ணனா கோவப்பட்டாரு, சின்ன பிள்ளைக்கு ஒரு அப்பாவா கோவப்பட்டாரு, எனக்கு அண்ணனா கோவப்பட்டாரு. எல்லாருக்கும் ஏன் பெண்களுக்குன்னு சொல்றீங்க? எல்லா விதத்துலயும் இந்த யங்ஸ்டர்ஸ்க்குமே பாதுகாப்பு இல்லை. சும்மா டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போனாலும் பிடிச்சி உள்ள போடுற அளவுக்கு காவல்துறை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா என் அண்ணன் இன்னைக்கு எங்களுக்காக குரல் கொடுத்து கோவப்பட்டிருக்காரு. எதுக்கு? நம்மளுக்காக தான். நம்ம அண்ணனுக்காக என்றுமே நிற்போம். கண்டிப்பா நம்ம சப்போர்ட் அண்ணனுக்கு கொடுத்து ஜெயிக்க வைப்போம். 2026ல இருந்து நிரந்தர முதலமைச்சரும் அவர் தான். அதுக்கப்புறமா முதலமைச்சருங்கிற பேச்சுக்கு வேற இடமே இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இப்போ இல்லை, ஒரு ஹிஸ்டாரிக்கலா என்னைக்குமே தளபதி விஜய் அண்ணன் மட்டும்தான் இருக்க போறாரு. கண்டிப்பா வரலாறு படிக்க தான் போறோம். டிவிக்கேனா வரலாறு காணாத ஒரு தேர்தல்னு சொல்லி அமையதான் போகுது. இதெல்லாம் நமக்கு வெற்றியோட அடையாளம் தானே. இன்னைக்கு அதுக்கு சொன்னாங்க. அதான் தளபதினால மக்கள் பழம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தளபதினால அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஆட்சியாளர்கள் நம்ம தளபதியை பத்தி எவ்வளவு பயப்படுறாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, இனிமே போலீஸுங்களுக்கே நைட்ல விசில் எடுக்க கூடாதுன்னு சொல்லதான் போறாங்க. இப்ப தினமும் நம்ம இது குப்பைகள்ல தூர் வராங்களா, அவங்களுக்கும் சொல்லதான் போறாங்க விசில் அடிக்காம. இல்ல நம்ம தொகுதிக்குள்ள வரல இன்னும், அதுவும் வரும். இதெல்லாம் வெற்றிக்கான என்ன சொல்றது, சிம்பிள் ஆஃப் விக்டரி, சிம்பிள் ஆஃப் அவர் சக்சஸ். பெண்கள் ஆல்ரெடி பாதுகாப்பா தான் இருக்கும். என்னைக்கு தளபதி ஆட்சிக்கு வரல, அரசியலுக்கு வந்த அன்னில இருந்து மேக்சிமமா பெண்கள் பாதுகாப்பா தான் இருக்காங்க. ஏன்னா என் அண்ணனுங்க என் தம்பிங்க எங்க பார்த்தாலும் டிவிக்கில் உள்ளவங்களா இருந்தா எந்த பெண்ணு எங்க தனியா நின்னாலும் போய் ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சேஃபா அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னோட தளபதி அண்ணன் ஆட்சிக்கு வராமலே பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதியாயிட்டு தான் இருக்கு. ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா உறுதியா இருக்கும். நான் இங்க பேசுறது எனக்காக இல்ல, என்ன போல எனக்கு சின்ன பாப்பா ஒண்ணு இருக்கு, அதுக்காக அவங்களோட ஃபியூச்சருக்காக தான் பேசுறேன். எல்லாரும் 5-6 பேருக்கு தான் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாங்க. படைய பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ஆட்சியாளர்களா தூக்கம் போயிருக்கோம். இப்படியே அல்லாட்டிட்டே இருங்க, எவ்வளவு தடை போடுறீங்களோ போடுங்க, எல்லாமே உடைச்சிட்டு வரும். இது பர்சன்டேஜே கிடையாது, 100 out of 100 தான். அது மீறி அவங்க எல்லாம் எடுத்தாங்கன்னா ஊழல் காசு அதாலதான் எடுப்பாங்களே தவிர வேற இதுவே இல்லை. மக்கள் ஓட்டு 100 out of 100 தளபதிக்கு மட்டும்தான்.